உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலர நோக்குண்டாம் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி 2026. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கு குருபவன் பெயர்ச்சியாகி போகிறாங்க. அந்த கடகராசி அப்படிங்கிறது குருபவனுக்கு உச்ச வீடு. ஸோ அந்த உச்ச வீட்டுக்கு குருபவன் போகும்போது தன்னுடைய முழு வீச்சில் நன்மைகளை அனைத்து ராசிகளுக்குமே கொடுப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்கும் முழுமையான நற்பலன்களை அதிகப்படியாக கொடுத்துட்டு மற்ற ராசிகளை 4 ராசிகளை தீமைகளை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முழு சுப பலன்களை அவங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளோதான். குரு பகவான் இயற்கை முழு சுப கிரகம் அப்படின்னு பேர். குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம், நேர்மை, மெரிட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாங்க. அதனால் இவருக்கு பேர் தன புத்திரக்காரகன்னு பேர். குரு அப்படின்னாலே ஒருத்தருக்கு வழிகாட்டுறவர் அப்படின்னு பேர். ஸோ இந்த அடிப்படையில் குருபகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளுக்கும் முழு சுபத்தன்மைகளை இருந்தாலும் மேலே சொன்ன 8 ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க இருக்குங்க. இந்த மீதி உள்ள 4 ராசிகளும் பரிகார ராசிகளை இங்கே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருஷம் டைம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். குரு பகவானை வழிபடுறது மூலமாக ஒருத்தருக்கு தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், சமுதாயம் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பணத்தை எண்ணக்கூடியவங்க, அழுக்குப்படாமல் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரத்துவம் வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதுலேயும் கடகராசியில் குரு வர்றது அப்படிங்கிறது கஜகேசரி யோகம்னு பேர். கஜகேசரி அப்படின்னா 100 யானைகள் சண்டையிட வரும்போது ஒரு சிங்கம் எதிர்த்து போட்டிட்டு அந்த 100 யானைகளையும் விரட்டி தள்ளுறது அப்படின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட கஜகேசரி யோகத்தில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வருஷமாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னும் ஒரு 12 வருஷம் கழித்து தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பயிற்சி ஆகுது. குரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் என்ற வீட்டுக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு மேலே சொன்ன இந்த 8 ராசிக்காரங்களுக்கும் குரு பலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ குரு பலன் வந்துருச்சு அப்படின்னாலுமே திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குரு பலன் வேணும். சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு வர்றது, அவர் வீட்டுக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் குரு வர்றது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு 7ல் குரு, இதுவே மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, இப்படி 5, 7, 9, 11. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, தனுசு ராசிக்காரங்களுக்கு அது விழுகாது. இதே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ல் குரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்குது 11. கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ல் குரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு பலன் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கல்யாணம், திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து சுப விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 12 ராசிக்கு உண்டான பலன்களை தனித்தனியாக நம்ம பார்ப்போம். மீன ராசி அன்பர்களுக்கு 2026 குரு பெயர்ச்சி பலன்கள். 2026 குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு, அதாவது மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பெயர்ச்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் அவர் உச்ச பலம் அடைகிறார். ஸோ இந்த அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான யோகம்னு தான் சொல்லணும்.
திண்ணையில் படுத்திருந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சா யோகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைப்பு தான் மீன ராசிக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா, சின்ன ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய உதவி கிடச்சிது அப்படின்னா எப்படி இருக்குமோ அப்படி தான். அதாவது இப்போதைக்கு ஜென்மச்சனியினுடைய தாக்கங்கள் பெரிய அளவில் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு குரு பெயர்ச்சி நடந்து அந்த குரு பெயர்ச்சி மூலமாக அதனுடைய தாக்கம் பெரிய அளவில் குறையும் போது அது ஒரு பெரிய முன்னேற்றம் தானே சொல்லணும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சமடைஞ்சு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்த்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்த்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால நண்பர்களுடைய உதவி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்பத்து உறவுகளோட உதவி, அதே மாதிரி சொந்தக்காரங்களுடைய உதவி, நண்பர்கள் தான் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த சமயத்தில் பொருளாதார ரீதியாக ரொம்ப வீக்காக இருந்தாலும் கூட பண உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். பண உதவி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. எந்த காரியத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிற முடிவுக்குள்ளே நீங்கள் போவீங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் முடிவுகளை நீங்கள் தெளிவாக எடுக்கிறதுனாலேயே சரியான பாதையில் உங்கள் லைஃப் நகரும் இந்த காலகட்டத்தில். அதாவது இவ்வளவு காலம் பிரச்சனை சந்தித்தது போக இனி அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இருக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா சொத்து, டாக்குமெண்ட்டு, எழுத்து இதனால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். சொந்த பந்தத்துக்குள்ளேயும் சிக்கல்கள் உருவாயிருந்திருக்கும். அதெல்லாம் ஒரு முடிவு எல்லாருமே, அதாவது எல்லாத்துக்குமே யார் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்களே உங்களுக்கு பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகக்கூடிய காலகட்டம், அல்லது சந்தோஷமாக போயிடுவோம் நமக்குள்ளே எதுக்கு பிரச்சனை அப்படின்னு அவங்களே சொல்லக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் தான். அதான் இப்போ இந்த குரு பயிற்சிக்கான காலகட்டம். பணம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் இடத்துல குரு உச்சமடைஞ்சிருக்கு அப்படின்றதுனால யாரெல்லாம் குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு இயக்கத்தோடு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை அப்படின்ற ஒரு யோகமான அமைப்பு நிச்சயமாக கிடைக்கும். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி திருமண விஷயத்துக்காக காத்துட்ருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் கூடி வரும். மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நிறைய திருமண தடைகள் வரும் இந்த காலகட்டத்தில். அதுவும் பொண்ணெல்லாம் பேசியெல்லாம் நிற்கும். திருமணத்துக்கு ஓகே சொல்லிவிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அந்த அமைப்புகள் கூட திருமணம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு. அப்போ குழந்தை வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை, திருமணம் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு திருமணம், இது போன்ற எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தை உச்சம் பெற்ற குரு பார்க்குறாங்க. அதுதான் பாக்கியம்னு சொல்லக்கூடிய அமைப்பு. பணம், பொருளாதாரம், கல்வி, நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய அமைப்பு, இது சொல்லப்போனால் குருபலன் அப்படின்ற ஒரு அமைப்புக்குள்ளே தான் இது வருது. திருமணம், இது போன்ற அனைத்து விஷயங்களும் மீனராசிக்கு கிடைக்கிது. ஸோ அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதுக்கு மேலே ஜென்மச்சனி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டுறணும். அதே மாதிரி ஆடம்பர செலவுகளை செய்கிறது, குடும்பத்தில் சுப செலவுகளை செய்யக்கூடிய காலகட்டம். கையில் காசே இல்லைன்னா கூட செலவுக்கு பணம் வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா சுப செலவுகளை எடுத்து செய்வீங்க. ஸோ சுப செலவுகள் அப்படிங்கிறது எதில் அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாகனம் வாங்குறதா இருக்கலாம், லக்ஸரியான வாகனம் வாங்குறதா இருக்கும். அதேமாதிரி 2 வீலர் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, பெரிய லக்ஸரியான வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு, அல்லது வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இது போன்ற நிலைகள் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி நடக்கும். இது பூர்த்தியாகிறது அக்டோபர், செப்டம்பரில் வீடு பூர்த்தியாகி நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணிவிடுவீங்க. செப்டம்பர் அல்லது அக்டோபரில் கிரகப்பிரவேசம் நடக்கும் உங்கள் அமைப்புக்கு. ஸோ அந்த டைமில் அதெல்லாம் நடக்கும். பொருளாதார தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது இல்லை. ஒருவேளை பொருளாதார தட்டுப்பாடுகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடி திட்டை ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அப்படி பண்ணிட்டு வரும்போது பொருளாதார தடைகள் உங்களுக்கு இருந்த இடம் தெரியாமல் போயிடும். ஸோ குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது அப்படிங்கிறது, இந்த டிசம்பருக்கு பிறகு, டிசம்பரில் பணம் பொருளாதாரம் வரலை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கஜலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. டிசம்பருக்கு முன்னாடியாக இருந்தால் நீங்கள் ஆலங்குடி போங்க. டிசம்பரில் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் பெரிய அளவில் இருந்தால், ஆனால் இருக்காது, அப்படி இருந்தால்
நீங்கள் கஜலட்சுமியோடைய வழிபாடு எடுத்துக்கோங்க. மகாலட்சுமியினுடைய வழிபாடு, கஜலட்சுமியினுடைய வழிபாடு, யானையோடு கூடிய லட்சுமியினுடைய வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய அளவில் பணம் பொருளாதார தடைகளை உடைச்சி பணத்தை பெரிய அளவில் வர வைக்கும். பொருளாதார கஷ்டங்களை வர வைக்கிறதும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்துலேயும் மேம்பாடு அடைவீங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சொல்லப்போனால் வயிறில் கண்டுபிடிக்க முடியாத பிரச்சனைகள், கண்டுபிடிச்சும் வெளியில் சொல்லாத பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கும். ஸ்கேன் பண்ணக்கூடியது அப்படி இருக்கலாம். பெரிய பெரிய மருத்துவம் பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட மீனராசிக்காரங்களுக்கு ஒரு ஸ்தலம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வேத நாராயண பெருமாள். இது தொட்டியத்தில் இருக்க கோயில். இப்படி ஒரு பாதிப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். தொட்டியம் ஊரில் இருக்கக்கூடிய வேத நாராயண பெருமாள். இந்த கோயிலில் பெருமாளுக்கு என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, 4 வேதத்தையும் தலைக்கு வச்சு படுத்திருப்பாங்க. ஸோ இந்த கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். இதில் என்ன பிரச்சனைன்றது சொல்ல வேண்டாம். மீனராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு வயிற்றில் என்ன பிரச்சனைன்றதை நம்ம சொல்ல வேண்டாம். இந்த பிரச்சனைக்கான பரிகாரம் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். இதை ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 100% நல்ல பலன்கள் தான் இருக்குது. குரு பயிற்சியில் 12 ராசிக்கும் நம்ம பலன்கள் சொல்லியிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் தான். நீங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்கணுன்னு நினச்சாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, இல்லை சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்ற அடிப்படையில் இருந்தாலும் நம்மளுடைய எண் கீழே கொடுத்துருக்க ஸ்க்ரீனில் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி எப்போ வேணாலும் நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்கலாம். இல்லை மற்ற சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு மேலே சொன்ன விஷயங்கள் பூராமே பொதுவான விஷயங்கள் தான். மேலே நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தனிப்பட்ட விஷயங்களை சுட்டி காட்டும். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கலாம். இல்லை சார் நீங்கள் பேசியிருக்க விஷயத்தில் எனக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னாலும் சந்தேகம் கேட்குறது கூட கேட்டுக்கலாம். அதுக்கு பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் சந்தேகங்களுக்கு கேட்டுக்கலாம். இல்லை சார் வாஸ்துவில் எனக்கு அப்படி ஒரு டவுட் இருக்குது, அதேமாதிரி பிரசனத்தில் இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, இது மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கெலாம் ஒன்றும் இது கிடையாது, சரிங்களா? நன்றி, வாழ்த்துக்கள்.